அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிட்டத்தட்ட வந்து நான் 2 ஹவர்ஸ் இங்கே தான் கைஸ் இருந்தேன். 2 ஹவர்ஸ் ஜாமியாக உட்காந்து எனக்கு அவர் தான் சோறு போட்டார் 2 நாளைக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸு நிறையா பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட். சாய்வாலா நம்ம ஊர் டீ கடை மாதிரி இங்கேலாம் சொல்ல போனேன். என்ன டீ மட்டும் 2 பவுண்ட்ஸு 50 காசுக்கு முன்னாடி எதிர்பார்க்காதீங்க. 10 ரூபாய்க்குலாம் டீ கொடுப்பாங்க, யோசிக்காதீங்க. நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா 125 ரூபா நினைக்கிறேன் ஒரு டீ ஒரு காஃபி 2 பவுண்ட்ஸா? 250 ரூபா வரும். ஒரு காஃபி வந்து நீங்கள் 250 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அதுவும் சும்மா தான். ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சைஸ் விட்டுனால தான். சுஜன் வந்து அங்கே போயிருக்காப்புல லாய்ட்ஸ் பேங்க்கு தான். இதுக்கு மேலே காய்க்க முடியாது. ஆமாம், அதுக்கு மேலே உள்ள வச்சோம்னா நம்மளை பாக்கெட் வாங்கி நம்மளை தேடி வந்து அடிப்பாங்க. நாங்கள் மால்குள்ளே போயிட்டு போகிறோம் கைஸ். வேணாம் உங்களுக்காக. எங்களுக்கு பசிக்குது வேறு. இங்கே நிறைய நீங்கள் நோன்பு ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியது இருக்கும் கைஸ். கற்றுங்க நிறையா. ஆமாம், நாங்கள் வந்து ரமதான் ஃபாஸ்டிங்கை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படி இங்கே வந்து நீங்கள் ஃபாஸ்டிங்னா என்னன்னு நீங்களே கற்றுப்பீங்க. சமைக்க தெரிஞ்சவங்க ரொம்ப லக்கி. அதே மாதிரி ஆள்லாம் சத்தியமாக வேஸ்ட். நான்லாம் சாண்ட்விச் வச்சு தான் பொழைச்சேன். முட்டை ப்ரெட்டு இந்த ரெடிமேடு ஃப்ரோசன்னு அந்த மாதிரி தான். எதுவும் அந்த ரொம்ப நம்ம ஊருக்கு